வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனுவில் சுரக்காய் பொரி குழம்பு, பீட்ரூட்டும் பட்டாணியும் கூட்டு, ஒரு ரசம் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் இதை சமைச்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுரக்காய் பொரி குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய் ஒரு பாதி சின்ன சுரக்காவை இந்த சைஸில் நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 3 பத்த தேங்காய், இதை அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நார்மலாக புளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: புளி ஒரு கோலி உருண்டை அளவு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 5-6 பல் தோலோடவே தட்டி வச்சுருக்கேன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு வெந்தயம் உளுந்து எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன், தக்காளி 2 தக்காளி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பச்சை பட்டாணி பீட்ரூட் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி பாருங்கள் 150 கிராம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊறலாம். பீட்ரூட் 400 கிராம் இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், நான் இது வீட்டில் ரெடி பண்ண மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், நம்ம லஞ்ச் மெனுக்கு சுரக்காய் பொரி குழம்பு, ரசத்துக்கு புளியை நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு மிளகு ஜீரகம் அரைச்சிக்கலாம். இந்த மிளகு ஜீரகத்தோடு இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகு ஜீரகம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதை இங்கே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் ஃபஸ்ட்டு ரசம் தாளிச்சிக்கலாம். இதில் இந்த சுரக்காவை ஒரு வேக்காடு போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு நார்மலாக குழம்பு வச்சோம்னா இந்த இடம்லாம் திக்காக இருக்கும், வேகாத மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கணும். இப்படி போட்டோம்னா சீக்கிரமாக வெள்ளாயிடும். பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கலாம். ப்ரெஷர் வந்தவுடனே நம்ம வெயிட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன் ரசத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் எப்போவும் வைக்கிற மாதிரி ரசம் புளி கரைச்சி விட்டு வைக்கிறது. நிறைய பேர் என்னோடய வீடியோவில் கேட்டிருக்கீங்க, ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது, நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த கொதிக்க வைக்காத ரசம் நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த புளி கரைச்சிட்டேன். இந்த திப்பியை நம்ம எடுத்துருவோம். இந்த அரைச்சிருக்கிற இதையும் நம்ம இதில் ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இதில் பெருங்காயமும் போட்டுடலாம். அடுத்து இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பூண்டும் போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த ரசத்தை இதில் ஊற்றிடலாம். ரசம் நல்லா நுர கட்டும் போது நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது ப்ரெஷர் வந்துடுச்சு. வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த குக்கர் ஒரு சவுண்டு வந்துருச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரசம் கொதிச்சோடனே இதில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சுரக்காய் ரொம்ப வெந்திருக்காது, மீடியமாக வெந்திருக்கும். இப்போ நம்ம குழம்புல கொட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரசம் இப்படி நுர கட்டும் போது நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் ரசத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரசத்தை எடுத்தாச்சு. இதுலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 2 சவுண்டு வந்தால் போதும். பீட்ரூட் கூட்டுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 1.25 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ரெண்டாவது, இது நல்லா வேக வச்சுட்டு இதில் வடிக்கிற தண்ணியை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, பீட்ரூட் தண்ணி, கேரட் தண்ணி, இந்த சூப்பு மாதிரி இருக்கும். அதில் லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா லேடிஸ்க்கெலாம் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்பளைங்களும் இதை குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுருவோம். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் வந்தவுடனே நம்ம இதில் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ சுரக்காய் பொரி குழம்புக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். நான் இப்போ இன்றைக்கி
இந்த லஞ்ச் மெனு வந்து 5 பேருக்கு உண்டான அளவு சமைச்சிட்ருக்கேன். அதனால் 5 பேருக்கு வேணும்னா இந்த அளவு நீங்கள் சமைச்சிக்கோங்க. பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோம்பு இதில் போட்டுக்கலாம். மிக்சியோட ஜாரில். அடுத்து தேங்காய், இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சுரக்காய் பொரிக்குழம்புக்கு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த நமக்கு புரட்டாசி மாதம் பிறந்தாலே நம்ம என்ன வெஜிடேரியன் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க. அதனால் இப்போ நான் வெஜிடேரியன் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இதில் இந்த மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு உண்டான உப்பு நம்ம போட்டுருவோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டோம். இந்த கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சவுண்டு போட்டு வேக வச்சுருக்கிற இந்த சுரக்காய், இதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடவே ஊற்றிடுங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் இதில் போட்டுருவோம். பாருங்கள், இந்த சுரக்காயில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே சேர்ந்து இந்த மிளகாத்தூளோட நல்லா வதக்கணும். அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே அந்த மிளகாத்தூளை போட்டு ஒரு வதக்கிட்டு குழம்பு வச்சா குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவு நான் தண்ணி விடுறேன். தண்ணி வந்து ஒரு சிலருக்கு திக்கான குழம்பு பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியான குழம்பு பிடிக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வைக்க போகிறேன். தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக வைக்க போகிறேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், இது வந்து ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. இதில் வெயிட் போட்டுருவோம். ஒரு 2 சவுண்டு வந்தால் இது போதும். இப்போ பாருங்கள், குக்கர் வந்து 2 சவுண்டு வந்துச்சு. இறக்கி கீழே வச்சுருவேன். இப்போ இந்த கடாய் வச்சு இந்த கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். பீட்ரூட் பட்டாணி கூட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ கடுகு போட்டுக்கலாம். அடுத்து உளுந்து. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டுடுறேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். இப்படி நுரக்கட்டி வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது மட்டன் மசாலா. இதை கொஞ்சம் போட்டு நல்லா இதோட காரம் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு இந்த பீட்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா காரம் இருக்கிற மாதிரியும் இருக்கும், காரம் இல்லாத மாதிரியும் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழம்பு வந்து இந்த அளவு கொதிச்சா போதும். நீங்கள் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் இந்த அளவு கொதிச்சோடனே இதில் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் பட்டாணி கூட்டுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து நான் கொஞ்சம் இழுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் 2 24 வயசில் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ புதுசாக இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது அது வெயிட் போடுறாங்களான்னு பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கூட 1 வயசு குழந்தைலேருந்து நம்ம 60 வயசுக்காரங்க வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்ச தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பீட்ரூட்டை இந்த மசாலாவை போட்டு நம்ம இதில் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடாகி இந்த மசாலாவும் பீட்ரூட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், காரம் வந்து ரொம்ப இருக்காது. பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து நான் வீட்டில் வடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் கூட்டு, பச்சை பட்டாணி போட்டு கூட்டு, ரசம், நம்ம நார்மலாக கொதிக்க வைக்காமல் வைக்கிற நுரக்கட்டினவொடனே இறக்குற மாதிரி ரசம், சுரக்காய் பொரிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.